அது தமிழ்நாட்டுக்கே மிக முக்கியமான நாள். எம்ஜிஆர் அதிரி புதிரியும் வெற்றி பெற்று முதல்வராக பதவியேற்க போகிற நாள். எம்ஜிஆர் கிளம்பி தயாரா இருக்கிறார். அதிகாரிகள் எல்லோரும் காத்திருக்கிறாங்க. பதவியேற்புக்கான எல்லா ஏற்பாடுகளும் நடந்துருச்சு. ஆனா எம்ஜிஆர் இன்னும் கிளம்பல. ஏன் எம்ஜிஆர் கிளம்ப மாட்டார் அப்படின்னு எல்லாருக்கும் குழப்பம். எம்ஜிஆர் ஒரு பெட்டிக்காக காத்திருக்கிறார். அந்த பெட்டியை கொண்டு வரும் ஒரு மனிதனுக்காக காத்திருக்கிறார். ஆசையிலேயே பார்த்து கொண்டிருக்கிறார். வாட்சையும் பார்த்து கொண்டிருக்கிறார். தோட்டத்துக்குள்ள வேகமா ஒரு கார் நுழையுது. அந்த காரில் இருந்து ஒரு மனிதன் இறங்கி வர்றான். அவன் கையில் ஒரு பெட்டி இருக்கிறது. இந்த பெட்டியை வேக வேகமாக எம்ஜிஆரிடம் எடுத்துட்டு போகிறான். எல்லோரும் வழிவிடுகிறார்கள். எம்ஜிஆர் கையில் அந்த பெட்டியை கொடுக்கிறார். எம்ஜிஆர் அந்த பெட்டியை திறந்து பார்க்கிறார். திறந்து பார்த்தவரினுடைய கண்கள் கலங்குகிறது. ஒரு பெருமூச்சு விட்டு வாங்க இப்போ கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல வண்டிகள் தயாராகிறது. ஆரவாரத்துடன் மக்கள் வெள்ளத்துடன் எம்ஜிஆர் புறப்படுகிறார். மொத்த தமிழகமும் கொண்டாட எம்ஜிஆர் பதவியேற்கிறார். ஆனால் எல்லாருக்கும் என்ன குழப்பம்னா, அப்படி அந்த பெட்டியில் என்னதான் இருந்துச்சு? ஏன் எம்ஜிஆர் அந்த பெட்டிக்காக தன் பதவியேற்பையே தாமதப்படுத்தினார் அப்படின்னு எல்லாருக்கும் குழப்பம். ரொம்ப பின்னால தான் அந்த பெட்டிக்குள் என்ன இருந்தது அப்படின்னுங்கிற உண்மை வெளியில வந்துச்சு. அந்த உண்மை என்ன, அப்படி என்னதான் அந்த பெட்டியில் இருந்தது, இந்த வீடியோவில் முழுசா பார்க்கலாம். அதிமுக அதிரி புதிரி வெற்றி. எம்ஜிஆர் முதல்வராக பதவியேற்க போகிறார். தமிழ்நாடே எம்ஜிஆரின் பதவியேற்புக்காக காத்திருக்கிறது. அத்தனை பெரிய கூட்டத்துக்கு மத்தியில் எம்ஜிஆர் பதவியேற்க போகிறார். அப்போ இரவு சங்கரை அழைக்கிறார் எம்ஜிஆர். சங்கரிடம் எம்ஜிஆர் சொல்கிற விஷயம் என்னன்னா, நான் காலையில் பதவியேற்க போகிறேன். நீங்கள் என்ன செய்வீங்களோ செய்ய மாட்டீங்களோ எனக்கு தெரியாது. காலையில் ஒரு பெட்டியில் எனக்கு அந்த பொருள் வேண்டும்னு சங்கருக்கு உத்தரவிடுறார் எம்ஜிஆர். இது எப்படிங்க சாத்தியம்னு சொல்ல, இப்போவே கிளம்புங்க, எனக்கு காலையில் அந்த பெட்டி வேண்டும், அந்த பெட்டி இருந்தால்தான் நான் பதவி ஏற்பேன் அப்படின்னு சொல்லிடுறார். உடனே இரவோடு இரவாக அந்த பெட்டியை தயார் செய்கிறார். காலையில் எம்ஜிஆரிடம் அந்த பெட்டியை கொடுக்கிறார். எம்ஜிஆர் எப்போதெல்லாம் எங்கே முக்கியமான இடங்களுக்கு போகணுமோ அப்போதெல்லாம் அந்த பெட்டியை கொண்டு போவார். அந்த பெட்டியில் என்ன இருக்கிறதுன்னு பின்னாடி ஆரம்பிட்ட எம்ஜிஆர் பகிர்ந்துக்கிட்டார். அது வேற ஒன்றும் இல்லை, மூகாம்பிகை அம்மன் கோவில் பிரசாதம் அந்த பெட்டியில் இருக்கிறது. அப்போதெல்லாம் எம்ஜிஆர் முக்கியமான காரியத்தை முன்னெடுக்கிறாரோ அப்போதெல்லாம் இப்படி மூகாம்பிகை அம்மன் கோவிலிலிருந்து பிரசாதத்தை குளூரிலிருந்து சென்னைக்கு வரவழைப்பார் எம்ஜிஆர்.